இல்லை. இதனுடைய உண்மை என்ன? அவருக்கு பின்னால் இருந்த திரளான மக்கள் இன்றைக்கு கட்சியில் இருக்கிற கூட்டம் போலதான், அரசியல் கூட்டம் போலதான். இன்றைக்கு அரசியலில் கூட்டம் நடந்தால் எதிர்கட்சியில் உள்ள மக்களும் அங்கே இருப்பார்கள். எந்த கட்சி கூட்டம் இருந்தால் திரளான கூட்டம் இருக்கும், பலாயிரக்கணக்கான கூட்டங்கள் இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் பேர் அந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளை அவரை பின்பற்ற விருப்பமுடையவர்களாக இருங்க. ஊழியத்துக்கு வந்த அந்த ஊழியத்தில் அவரை பின்பற்றி ஊழியம் செய்ய விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பத்தை ஆண்டவர் அந்த வசனத்திலே அவர் குறிப்பிடும் போது அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டு அந்த வசனத்தை வாசிப்போம். 24ஆம் வசனத்தை வாசி. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன். அப்போ ஆண்டவரை பின்பற்றுகிற விருப்பத்திலே எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கணும். அந்த விருப்பம், ஆண்டவரே உம்மை பின்பற்றுவதனாலே எனக்கு சில இழப்புகள் வந்தாலும் பரவாயில்லை, நான் உம்மை பின்பற்றுவேன்னு சொன்னீங்கன்னா நீங்க இழந்ததெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சார் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஐயா, எனக்கு சொத்து தர மாட்டேன்ட்டாங்க, பரவாயில்ல நான் வந்துட்டேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு அந்த சொந்தத்தில் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னாங்க, வேண்டான்னு சொல்லி வந்துட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு நடத்துகிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரை பின்பற்றினதுனாலே சில நஷ்டங்களை அடைந்திருக்கிறாங்க. குடும்பத்தில் அவங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க, தள்ளி வைத்திருக்கிறாங்க, எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கிறாங்க. நான் இந்த ஊழியத்துக்கு வராவிட்டால் இன்றைக்கு நான் ஒரு நல்ல சொத்து உள்ள, ஒரு நல்ல வீடு உள்ள ஒரு மனிதனாய் இருந்திருப்பேன், ஏராளமான பணம் உள்ள ஒரு மனிதனாய் இருந்திருப்பேன். ஆனால் ஊழியத்தை நான் இழந்திருப்பேன். ஆனால் எனக்கு வரக்கூடிய சொத்துக்களை விட, எனக்கு இருக்கக்கூடிய பண வசதிகளை விட இந்த ஊழியத்தில் இருப்பதே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறது, எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கிறிஸ்தவம் என்றால் சென்னை பட்டணத்திலே எல்லாரும் அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் சில கிராமங்களிலே கிறிஸ்தவம் என்றால் இன்னும் என்னவென்று தெரியாத மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற காரியத்தில் எத்தனையோ காரியங்களை இழந்து வந்த ஊழியர்கள், ஒன்றுமே கிடையாது போ என்று சொன்னபோது எனக்கு ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்லி வந்தவர்கள் மிஷனரிகள் இருந்திருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை கைவிடலை. அவரை பின்பற்ற விரும்பினபடினாலே அவங்க எதையெல்லாம் உலகத்திலே அவங்களுக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்தி தூக்கி எறிந்துட்டு அவரை பின்பற்றுவேன் என்று வந்தாங்க. ஆனால் அவர்கள் இழந்ததை எல்லாம் கர்த்தர் அவங்க ஊழியத்தில், அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாத்தையும் ரெட்டத்தையும் ஆண்டவர் தந்தார். கனவை தட்டி கட்டம் எடுத்தோமாங்க. நீங்க ஆண்டவரை பின்பற்றுறதுனால உங்களுக்கு சொத்து கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீங்க இயேசுவை பின்பற்றுங்க, இயேசு உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். உங்க குடும்பத்தார் கொடுக்கிற அளவை விட அதிகமா தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. தகப்பன் கொடுக்கிற அளவை விட தேவனை பின்பற்றுகிறதிலே நீங்கள் விருப்பம் உடையவர்களாய் வந்துவிட்டால் மீண்டும் அவைகளை உங்களுக்கு அதிகமாய் கொடுப்பார். கிறிஸ்துவுக்காக வந்த யாரையும் ஆண்டவர் தரித்திரராய் ஆண்டவர் விடலை, பிச்சைக்காரராய் ஆண்டவர் விடலை. இது சரித்திர உண்மை, இது ஒரு கதை அல்ல. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றினாலே பல காரியத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியது இருந்தது. ஆனால் தேவனுடைய வசனமுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி தேவன் உதவி செய்தார். இன்றைக்கு அவர்கள் ஜீவ விருட்சமாய் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை ஜீவ விருட்சமாய் இருக்கிறது. இந்த ஸ்தாபனத்தில் எத்தனையோ ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சாட்சியை கேட்கும் போது ஆச்சரியமாய் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு நல்ல வேலை கிடைத்தது, எங்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைத்தது. ஆனால் தேவன் ஊழியத்துக்கு அழைத்த போது, என்னை பின்பற்று என்று சொன்ன போது இந்த ஊழியத்தின் சிலுவையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஆனால் இன்றைக்கு சிலுவை அல்ல எங்கள் கையிலே, ஆண்டவர் எங்களுக்கு கிரீடத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எல்லா காரியங்களையும் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். அன்பான சகோதரியே, இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிற உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய நாமத்தின் நிமித்தமாக உங்களுக்கு ஏதாவது இழப்புகள் இருந்திருக்குமானால் அதை ஆண்டவர் சீக்கிரத்திலே நீங்கள் விரும்புகிறபடி ஜீவ விருட்சம் போல தேவன் தர வல்லமுடையவராய் இருக்கிறார். கனவை தட்டி கத்திரமை விடுத்துவோமாக. உங்களுக்கு எல்லாவற்றிலும் தேவன் தருவார். உங்களை கர்த்தர் ஒரு காலம் வெட்கப்படுத்த மாட்டார். உங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல.
அவர் மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவர் தாம் வசனித்ததை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீ பொய் சொல்லிப்பார், உனக்கு கை நிறைய பணம் வரும். நீங்கள் உண்மையை பேசினதுபடினாலே அன்றைக்கு கை நிறைய பணம் வந்திருக்காரு. ஆனால் உண்மைக்காக நெடுங்காலமாய் காத்திருந்த உங்களுக்கு ஒரு காலம் வரும்போது நீங்கள் அநேகருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேவன் உங்களை உயர்த்தி விடுவார். உங்களுக்குள்ள அநேக ஆட்கள் உங்களுக்கு கீழே இருந்து வேலை செய்யக்கூடிய அளவிற்கு தேவன் உங்களை ஒரு முதலாளியாய் ஆண்டவர் மாற்றுவார். உங்களை ஒரு எஜமானாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவைகள் எல்லாம் செய்திருக்கிறார். உங்களுக்கும் தேவன் செய்வார். நீங்கள் என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ வசனத்தின் பிரகாரம், ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றுவது ஒரு வேளை எனக்கு எந்த இழப்பை கொண்டு வந்தாலும் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன், கொஞ்ச காலம் அது இருக்கும் ஆண்டவரே, நேரம் வரும்போது நான் இழந்ததையெல்லாம் தேவனுக்கு தருவீர். ஆகவே அவரை பின்பற்றுகிற ஒரு விருப்பம் உண்மையுள்ளதாய் இருப்பதாக. மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் 33ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போமாக. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து, அவைகளிலே ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், அவைகளிலே ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கும் நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையிலே ஊழியம் செய்ய விரும்புங்கள். ஏதாகிலும் ஊழியம் செய்ய உங்களுக்குள்ளே ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். ஒரு முழு நேர ஊழியத்தை நீங்கள் எல்லாரும் செய்ய முடியாது. ஒரு சுவிசேஷ ஊழியத்தை எல்லாரும் செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஊழியம் செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை சந்தித்து சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அநேக விசுவாசிகளுக்குள் இல்லை. இன்றைக்கு ஊழியம் என்றால் சிலர் தவறான கண்ணோட்டத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் இன்றைக்கு ஊழியம் செய்திருந்தால், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு எத்தனை ஆராதனைகள் இந்த சபைக்குள் நடத்தலாம் தெரியுமா? சாயங்காலம் வரைக்கும் ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும். சில நேரத்தில் யோசிப்பேன், சினிமா தியேட்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் முதல் ஷோ எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது தெரியல, 12 மணிக்கு ஒரு ஷோ, அடுத்தது 3 மணிக்கு ஒரு ஷோ, 6 மணிக்கு ஒரு ஷோ, அப்புறம் 4 ஷோங்க. 4 ஷோக்கும் கூட்டம் நிரம்பி வழியுது. நமக்கு முதல் ஷோக்கு தான் கூட்டம் இருக்குது. ரெண்டாவது ஷோக்கு கூட்டம் கம்மியாகுது. அடுத்த வருஷம் தான் அவருக்கு சொல்லணும், 2வது ஷோக்கும் வந்து வீடியோ எடுங்கன்னு சொல்லணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இப்படியே சிரிச்சுட்டு போனா நடக்குமா? அது ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியம் செய்ய விரும்பினா தானே அது நடக்கும். ஒரு பாஸ்டர் எத்தனை குட்டி போடுறது? ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஆத்மா பிறந்தா தானே ஒரு சபைக்குள்ள வரும். இன்னைக்கு பல நேரங்களில் விசுவாசிகளுக்குள்ள ஊழியம் செய்யணுன்ற விருப்பமே கிடையாது. சாயங்காலம் 4 மணிக்கு ஊழியத்துக்கு